ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ்டி டேபிள். இப்போ நம்ம டேஸ்டி டேபிள் என்ன செய்ய போறோம்னா, இப்போ பன்னீர் சால்னா வைக்க போறோம். ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, பட்டை, கிராம்பு, முந்திரி, இலை, தேஜ இலை வச்சுருக்கோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஷ்மீரி மிளகாய், வெங்காயம், இது கொத்தமல்லியோட காம்பு, பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதை போட்டுக்குவோம். அடுத்தது பூண்டு போட்டுக்குவோம், இஞ்சி போட்டுக்குவோம், மிளகாய், காஷ்மீரி மிளகாய் போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்குவோம். இப்போ வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். கொத்தமல்லியோட காம்பு இதையும் போட்டுருவோம். காம்பு இதையும் போட்டு தக்காளியும் போட்டுருவோம். வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. இப்போ இதை எட்ட வச்சுருவோம். இப்போ பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன், அதை தண்ணியில் போட்டு வேவிச்சுருவோம். இப்போ லேசாக ஒரு கொதி விட்டு வேவிச்சுருவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுருவோம். அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுருவோம், கலர் மாறாமல் இருக்கும். வதக்கியாச்சு, இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். இப்போ வெவிச்சாச்சு. இது பாருங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பன்னீர் இருக்குது. பன்னீர் எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கடாயில் போட்டு லேசாக வறுத்துக்குவோம். கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குவோம். வந்துட்டான் தொழுது, இப்போ தான் வந்தான். பன்னீர் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துருவோம். இப்போ இதே எண்ணெயில் இந்த அரைச்ச மசாலா போட்டு வதக்குவோம். இந்த மிக்சியை கழுவி இந்த தண்ணியை ஊற்றிடுவோம். இதில் இப்போ இதை நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா. அடுத்து என்ன செய்யணும்? அதான். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்குவோம். நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. இதோ ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பன்னீர் சால்னா என்னைக்குமே சீக்கிரம் ஆயிடும், லேட்டே ஆகாது. எங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். என் மருமகளுக்கு பிடிக்கும், பசங்களுக்கு பிடிக்கும், பேர பிள்ளைக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இது நான் கேட்டேன் அவங்க கிட்ட. அதெல்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இதோ ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதோ தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ சீக்கிரம் எல்லாம் பிளேட் எடுத்தோம், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இதோ ஆயிடுச்சு. எனக்கே செய்ய தாங்க முடியல. எனக்கே இப்போ வாசனை நல்லா கம கமன்னு வருது. பன்னீர் சால்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ சாப்பிட்டா சரி. முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். மேலே கார்னிஷ்க்காக. சால்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ பன்னீரை போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சம் உப்பு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பன்னீரை போட்டுருவோம். பன்னீர் போட்டாச்சு. இந்த வெவிச்சு வச்ச பச்சை பட்டாணியும் போட்டுக்குவோம். பச்சை பட்டாணி போட்டுக்குவோம். முந்திரி வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்குவோம். நம்ம பன்னீர் சால்னா ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா? உனக்கு பன்னீரா? எத்தனை பேர் தான் அடிச்சுக்கிறது இந்த பன்னீருக்கு? இல்ல வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை. சீக்கிரம் சீக்கிரம், பசி பொறுக்கல. ஏய் நீங்க சும்மா இருங்கங்க. ரெடி, வாங்க சாப்பிடலாம். அப்படியே தட்டை கொடுத்து வந்தாச்சு, கொடுத்துருங்க. இந்தா இப்படி ரெண்டு பேரும்.